மிரர் அப்படின்னு போட்டிருக்கு, முகத்தை காட்டும் கண்ணாடி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, when we look into the mirror of God's word, we see ourselves as we really are. இறைவனுடைய வார்த்தை என்ற இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது, அதன் உள்ளாக நாம் ஆழ்ந்து பார்க்கும்போது, நம்முடைய மனதிலே இதை சிந்திக்கும்போது, அதை தியானிக்கும்போது நம்மை நாமே பார்க்கிறோம். இந்த வசனம் நம்மை காட்டிவிடும் யார் என்று தெளிவாக காட்டிவிடும். When we look into the mirror of God's word, we see ourselves as we really are. James mentions several mistakes that we make as we look into God's mirror. யாக்கோபு பல்வேறு விதமான தவறுகளை, நாம் செய்யும் தவறுகளை இங்கே குறிப்பிடுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது என்னென்ன விதமான தவறுகள் நம்மிடத்தில் ஏற்படுகிறது என்பதை யாக்கோபு சொல்கிறார். ஃபர்ஸ்ட், we don't carefully study ourselves as we read the word. ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும்போது நிறைய நமக்கு இடையூறுகள் ஏற்படும். நம்முடைய மனது வெவ்வேறு பக்கமாக போகும். அது நிச்சயமாக போகும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதை வேலி ஓரத்திலே முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, சில விதை மக்கள் நடந்து போகும் பாதையிலே விழுந்தது, சில விதை பாறைகள் நிறைந்த இடுக்குகளிலே போய் விழுந்தது. இப்படி சொன்னார். அப்போ இறைவனுடைய வசனத்தை, சத்திய வசனம், உண்மையான வசனத்தை நாம் கேள்விப்படும்போது அந்த வசனத்தில் வேரூன்றி நிலைக்கும்படி நம்மை விடாமல் செய்வதற்கு பல்வேறு விதமான இடையூறுகள், உலக கவலைகள் நம்மை நெருக்குகின்றன. அதான் முள்ளுள்ள இடங்களில் சிலர்கள் அவளோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சோதனைகள் வரும்போது அதை விட்டு ஓடிப்போகிறார்கள். அதான் அவர் சொல்கிறார், சோதிக்கப்படுகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன், தேவன் என்னை சோதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இங்கே ரைசி வாய்ஸில் சொல்லியிருக்கு இல்லையா, தேவன் என்னை சோதிக்கிற, இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று சொல்லாமல் இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினவரால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. இறைவனை யாரும் கெட்டதை கொண்டு சோதிக்க முடியாது. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவனும் இல்லை. கெட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களை சோதித்து நீங்கள் நல்லவர்களா என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இறைவனுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொருவரையும் இறைவனுக்கு தெரியும், நீ யார் அப்படின்றது இறைவனுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்க, கெட்ட காரியத்தை ஒன்றை கொடுத்து இறைவன் உங்களை சோதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைவன் சில காரியங்களுக்காக நம்மை வழி நடத்த செல்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறது என்றால் நல்ல காரியத்திற்கு தான் நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். We might read a chapter of the Bible each day, but it is only a religious exercise and we fail to profit from it personally. நம்முடைய அப்பா அம்மா நம்மளை வளர்த்ததன் காரணமாக அல்லது சபையில் நமக்கு கொடுக்குற நெருக்கடிகளின் காரணமாக டெய்லி ஒரு அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். என்ன பைபிள் படிச்சுட்டு அப்படி போயிட்டு அதனால் துளி கூட பிரயோஜனம் இல்லாமல் கூட இருக்கலாம். த செகண்ட் மிஸ்டேக் இஸ் தட் வி ஃபர்கெட் வாட் வி சி. இரண்டாவது தவறு என்னென்னா, நம்ம இன்றைக்கி என்ன படித்தோமோ, ஞாயிற்றுக்கிழமை ஐயர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அது நாளைக்கே தெரியாது, 1 மணி நேரம் கழித்து கேட்டாலும் தெரியாது. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே இன்றைக்கி ஐயர் என்ன சொன்னார் தெரியுமான்னு கேட்டால் டக்குன்னு அப்படியே யோசனை பண்ணிட்டு நிற்கிறேன், என்ன சொன்னார், என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தார், என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறோம். இதனாலே தனிப்பட்ட பலன் ஒன்று கூட இல்லை. இது இறைவனுடைய வசனம். அதனாலே நீங்கள் எந்த அளவுக்கு பலனட முடியும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அதனால் எதுவுமே பலனடையலைன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இல்லை என்று அர்த்தம். ஒன்று, உலக கவலைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. உலக கவலைகள் எப்பொழுது வரும்? இன்றைக்கி மமதா பானர்ஜின்னு ஒருத்தங்க வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, பார்த்தீங்களா? அவங்க என்ன வேலை பண்ணாங்க பார்த்தியா? இந்த வாரத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, அதேமாதிரி சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இது மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு அமைப்புகளை இந்த மத்திய அரசு தனது கையில் வைத்து கொண்டு
அரசுகளை தனக்கு எதிரான மாநில அரசுகளை ஆட்டி படைக்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு. இவங்களை வச்சு தான் விஜய் கட்சியை ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு பரவலாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் போய் மமதா பானர்ஜியை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ரெய்டு விடும்போது மமதா பானர்ஜி அவங்களெல்லாம் திரட்டி விட்டாங்க. திரட்டி விட்டது இல்லாமல் உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே பூந்தே உடனே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பார்க்குறியா, உன் ஆஃபீஸுக்குள்ளே பூந்தே உடனே தூக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பயமே கிடையாது, என்னுடைய மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்ற ஒரு உரம். அதான் சொல்கிறார். The second mistake is that we forget what we see. நடக்கிற காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். If we were looking deeply enough into our hearts, what we would see would be unforgettable. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நாம் நோக்கி பார்த்தோம் என்றால், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை, என்னை பற்றிய நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று தெரிந்தால் பயப்படவே மாட்டோம். ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்வோம். என்னை நான் எப்பொழுது போலியாக மறைத்து என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனோ அப்பொழுது பயம் எனக்குள்ளே இருக்கும், இல்லையா? மிஸ்டேக் நம்பர் 3 இஸ் we fail to obey what the word tells us to do. இறைவனுடைய வார்த்தை என்ன செய்ய சொல்கிறதோ அதை சொல்ல மறுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல தவறுகிறோம்னு போட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலும் சொல்ல தவறுவதில்லை, சொல்ல மறுக்கிறோம். எனக்கு தெரியும் எப்படி நடக்கணும்னு, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி தான் நம்ம கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இருக்காங்க. எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் ஜோலியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயம். We think that hearing is the same as doing, it is not. ஆண்டவருடைய வசனத்தை ஞாயிற்றுக்கிழமை போய் கேட்டால் போதும், டெய்லி ஒரு 4 வசனம் படித்தா போதும், 2 ஸ்லைடு வந்துச்சுன்னா அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதன்படி செய்யுங்கள். நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் திருவசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அவனவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவானே. கண்ணாடியில் பார்த்து முடியை இந்த பக்கம் தொங்க விடணும், இந்த பக்கம் விடணும், ஐப்ரோ பென்சில் போடணும், ஐலாஷஸ்க்கு போடணும், மஸ்காரா போடணும், லிப்ஸ்டிக் போடணும், எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு இந்த வந்தான்னு திடீர்னு சந்தேகம் வந்துடும். ஐயோ இது நல்லா இருக்கான்னு தெரியல. திரும்ப வந்து கண்ணாடியில் பார்ப்பாங்க, நல்லாயிருக்கு. திரும்ப இந்த போனோன்னு மறந்து போயிடும். திரும்ப ஓடியாரோம், கண்ணாடியில் இங்கே நல்லா இருக்கா, ஏம்மா நல்லா இருக்காம்மா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்? அதில் தெளிவாக போட்டிருப்பார். அவன் தன்னைத்தானே பார்த்து கண்ணாடியிலே எண்ணத்தினானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பார்த்த உடனே கண்ணாடியில் நல்லா தெரியும், இங்கிட்டு போன உடனே ஐயோ நான் எப்படி இருக்கேன்னு தெரியல, திரும்ப வந்து கண்ணாடியில் பார்த்து திரும்ப போ, இப்படியே இருப்போம். அவன் தன்னைத்தானே பார்த்து கண்ணாடியில் பார்த்து விட்டு அவிடமிட்டு போன உடனே தன் முக சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். மறுபடியும் ஓடியாந்து பார்ப்பான், திரும்படியும் ஓடுவான், இப்படியே இருப்பான். இப்படி தான் நாம் திருவசனத்தை பார்த்த உடனே நாம் இன்னார் என்று தெரியும், அதே நிலையிலே போவது. நாம் திருத்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். If we are to use God's mirror profitably, then we must gaze into it carefully and with serious intent. நாம் தேவனுடைய வசனத்தை, அவருடைய கண்ணாடியை நாம் நமக்கு ஆதாயம் உண்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், then we must gaze into it carefully and with serious intent. நாம் நல்ல சரியாக திருத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால், கண்ணு நல்லா இருக்கா, முகம் கரெக்டாக இருக்கா, ரைட் சைடில் கரெக்டாக இருக்கா, லெஃப்ட் சைடில் கரெக்டாக இருக்கா, நெத்தி கரெக்டாக இருக்குது, கழுத்துலலாம் போட தலைமுடி நல்லா சீவிட்டேன், 7 பாயிண்ட் நான் பார்க்கணும், 7 பாயிண்ட் பார்த்துட்டேன், சரி பர்ஃபெக்ட் நான் கிளம்புறேன், இப்படி தான் இருக்கணும். எந்தவித நோக்கமுமே இல்லாமல் இங்கே கொஞ்சம் இழுத்து அங்கே கொஞ்சம் இழுத்து அவன் நல்லா இருக்கானா இப்படி பார்க்க அவசர கதியில் பார்க்கும்போது கண்ணாடியிலே அதான் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழிலிலும் எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிஸ்டமே இல்லாமல் என்ன வாழ்க்கை? ஒரு சிஸ்டம் என்று இருந்தால் ஒரு இலக்கு என்று ஒன்று உண்டு. உங்களுடைய வாழ்க்கைக்கு இலக்கே இல்லாத வாழ்க்கையாக நீங்கள் வாழ்கிறீர்கள். 2 செல்ஃபி எடுத்து போட வேண்டியது, ஃபேஸ்புக்கில் என்னத்தையாவது போட வேண்டியது, 2 வருஷம் கழிச்சு விட்டேன் இவ்வளோ பேத்தனமாக நான் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது. எந்த வித கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் வாழ்க்கை நடத்துது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கவே முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு இலக்கு உண்டு.
அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். இவ்வளோ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மாதிரி நம்ம வாழ்கிறோம் என்றால் நமக்கு எது கிறிஸ்து? கிறிஸ்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதான் சொல்கிறேன், 2 தான். நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள்? இது ரொம்ப முக்கியம். இங்கே சும்மா இங்கேயே ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. எதுக்கே அது தேவையில்லாத வேலை? ஒன்று இந்த பக்கமாக வாழலைன்னா அந்த பக்கமாக போ. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பதனால் எனக்கு என்னென்ன பலன்கள் உண்டு? அந்த பலன்கள் எல்லாம் பொய்யா? அதில் ப்ராடை நம்பிக்கிட்டு இருக்காத, வேறு பக்கமாக போயிடு. ஏன் இந்த பக்கமாக அந்த பக்கம் காலை வச்சு தடுமாறிட்டு கிடக்க? ஒன்று ஆண்டவருடைய வசனத்தை படித்து அதன்படி விசுவாசித்து வெற்றியையும் ஆதாயத்தையும் பெற்றுக்கொள். இந்த இம்மைக்கான வாழ்க்கை மாத்திரமல்ல, எதிர்கால வாழ்க்கைக்கும். கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் இந்த பக்கம் வா அந்த பக்கம் வான்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள், குறிப்பாக இந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இருக்கான்ல, என்ன சொல்கிறான்? இறைவன் என்று ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எல்லாம் நம்ம தான் தீர்மானிக்கிறது. தீர்மானித்து போ, ஜெயிலில் போ. இறைவன் இல்லை என்று சொன்னவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அல்லது இறைவன் என்று இல்லை என்று சொல்வதனால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறது? சரிப்பா, நீ சொல்கிறபடி நீ ஒரு விஞ்ஞானி, நீ சொல்வதன்படி இறைவன் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்பொழுது எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறது? இறைவன் இருக்கிறார் என்று சொல்வதனால் நான் என்ன விதமான ஆதாயத்திலிருந்து பின்வாங்கி போகிறேன்? சொல்லுங்கள். 2 ஆராய்ந்து பார்க்கும்போது இறைவன் எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துருக்கார். ஆனால் மனிதர்கள் அவற்றை திருக்கி மற்றவர்களுக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தேவனுடைய வசனத்தை நீங்கள் உண்மையாக ஆழமாக படித்தால் என்ன சொல்கிறாரு? இஃப் வி ஆர் டு யூஸ் காட்ஸ் மிரர் ப்ராஃபிட்டபிளி தென் வி மஸ்ட் கேஸ் இன்டு இட் கேர்ஃபுல்லி அண்ட் வித் சீரியஸ் இன்டென்ட். உள்ளபடியே இதில் என்ன இருக்கிறது? அதான் சாலமோன் என்ன சொல்கிறாரு? அவருடைய வசனத்தை நீ புதையலை தேடுகிறது போல தேடு, நீ ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடு, வித் சீரியஸ் இன்டென்ட். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பலன் அடைவீர்கள். நோ குயிக் கிளான்சஸ் வில் டூ. போகும்போது, பரீட்சைக்கு போகும்போது வேகமாக ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு ஓடுறது, அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், 2 or 3 செகண்ட்ஸ் கூட இருக்காது. நிறைய கிறிஸ்டியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். பரீட்சைக்கு போகும்போது நம்ம கர்த்தரேன் மெய்ப்பராக நான் கால் செடி சும்மானம் போயிட்டு வரேன் அப்படி போகிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த பிள்ளையார் சிலையை பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன் போகும்போது சிங்கின்னு தலையை ஆட்டிட்டு போயிடுவாங்க. வரும்போது பிள்ளையாரை கும்பிட்டு போனாங்க. இது இறைவனை வழிபடும் ஒரு நல்ல முறை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். We must examine our own hearts and lives in the light of God's word. கண்ணாடியிலே முகமுகமாக பார்க்கும்போது, கண்ணாடியில் இருட்டு ரூமுக்குள்ள கண்ணாடியில் தெரியுமா? கண்ணாடியில் இருட்டு ரூமுக்குள்ள ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க, அதில் நம்முடைய முகம் தெரியுமா? அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்திலே நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய வாழ்க்கைகளையும் ஆராய்ந்து பார்த்தாக வேண்டும். திஸ் requires டைம், அட்டென்ஷன் அண்ட் சின்சியர் டிவோஷன். இதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மிக மிக கவனமாக உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அண்ட் கண்ணும் கருத்துமாக தெய்வ பயத்தோடு இதில் ஈடுபட வேண்டும். 5 minutes with God each day will never constitute a deep spiritual examination. இறைவனை தொழுது கொள்வதற்காக ஒரு 5 நிமிடம் மட்டும் நீங்கள் ஒதுக்குவது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. அது ஒரு சடங்காச்சாரமாகத்தான் இருக்கும். தனிமையான நேரத்தில் தான் இறைவனோடு சஞ்சரிக்கிறது. இறைவனோடு பேசிக்கொண்டே நடங்கள். இறைவன் அதான் சொன்னார், நீ நடக்கும் போதும், நீ நிற்கும் போதும், நீ உட்காரும் போதும், நீ படுத்து கொள்ளும் போதும் இவைகளையே சிந்தித்து கொண்டிரு. நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் இறைவனுக்கு முதலிடம் கொடு. எந்த வேலை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஆண்டவரே, நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது நல்லதான்னு எனக்கு சொல்லுங்கள், இதை எப்படி செய்யணும்னு எனக்கு அறிவை கொடுங்க. இந்த மாதிரி இந்த 4 பேருக்கு பாதிப்பு வராதா? இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் என்ன சாப்பாடு கொடுக்கட்டும்? ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருங்க. இந்த உலக வாழ்க்கையிலும் இறைவனோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கை என்பது மிக அற்புதமான பலன்களை தரும். நீங்கள் பாடம் படிக்கும்போது, ஆண்டவரே, இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எனக்கு புரிய மாதிரி எனக்கு ஒன்று கொடுங்க, யாரிடம் போய் நான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. யாருக்குமே தெரியாத, புத்திக்கு எட்டாத ஒரு உதவி எங்கிருந்தோ நம்மளுக்கு வரும். மற்றவர்களெல்லாம் தடுமாறி விழும்போது நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்பது மட்டுமல்ல, பறவைகளை சட்டைகளைப் போல பறந்து செல்வோம் அப்படின்னு நேற்று முந்தின நாள் படித்தோம்ல, அந்த மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளும்போது வெறும் 5 நிமிடம் மட்டும் நமக்கு போதாது. அதை கண்ணும் கருத்துமாக கண்ணாடியிலே பாருங்கள். கண்ணாடியில் என்ன நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு போங்க.
தெளிவாக பாருங்கள். அவசர அவசரமாக முகத்துக்கு இப்படி இப்படி பவுடர் போட்டு ஓடக்கூடாது. தெளிவாக தலையை சீவி வச்சா எல்லாம் மேக்கப் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம முகம் ப்ரெசன்டபிள். ஓவராக அடுத்தவங்களை கவர்ச்சிகரமாக இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய உள்ளம் ப்ரெசன்டபிளாக இருக்கா, நளினமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். சம்திங் டு பாண்டர். கேர்ஃபுல்லி ஸ்டடி யுவர் செல்ஃப் டுடே இன் லைட் ஆஃப் காட்ஸ் வேர்ட். வாட் டு யூ see? இன்றைய தினத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை மிக கவனமாக படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரிகிறது? நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த இறை சிந்தனையோடு இன்றைய சிந்தனை முடிவடைகிறது.